முருகர் பேர் வச்சவங்க தான் அதிகமா ஏமாத்திருப்பாங்க. முருகர் பேர் வச்சவங்க பெரிய துன்பத்தை கொடுத்துருப்பாங்க. எத்தனை பேருக்கு அந்த மாதிரி நடந்திருக்கு? அது வந்து புலம்பிருக்கீங்க, முருகர் பேரை வச்சாலே இப்படி பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாமே அவங்க திட்டாதீங்க, எல்லாமே உங்க கர்மா வாங்கறதுக்கு வந்தவங்க. நீங்க அதை அப்படிதான் எடுத்துக்கீங்க தவிர நீங்க யாருமே இந்த குறிப்பா இந்த விரதம் வந்து இவங்க அழியணும் ஒழியணும் விரதம் இருக்காதீங்க. இதோட தாழ்மையான வேண்டுகோள். நீங்க விரதம் இருந்தீங்கன்னா திரும்ப உங்க வம்சம் அந்த இதோட பலன் அனுபவிக்கும். எல்லாரும் நீங்க நல்லவங்க, யாருமே கெட்டவங்க கிடையாது. எல்லாருமே சந்தர்ப்பம் சூழ்நிலையை பொறுத்து தான் தப்பு செய்யறது. இந்த உலகத்துல முனைய ரகம் தான். ஒண்ணு தப்பு தெரியாம பண்றவன், இன்னொன்னு தப்பு பண்ணி மாட்டிக்கிறவன், இன்னொன்னு ரொம்ப சாமர்த்தியம் பண்றவன். எல்லாருமே தப்பானவங்க, நான் உட்பட எல்லாரும் கெட்டவங்க கிடையாது, எல்லாரும் நல்லவர்களும் கிடையாது. எல்லாரும் சமமான சூழ்நிலை இருக்கிறவங்க தான். சோ உங்களுக்கு எவ்வளவு பெரிய கெடுதல் செஞ்சிருந்தாலும் இவங்க அழியணும், நீங்க ஒழிஞ்சு போகணும், இவங்க நாசமா போகணும் அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட வேண்டாதீங்க. ஏன்னா எந்த கடவுளுக்கு வேலை செஞ்சு உங்களோட எதிரியை போய் அழிக்கிறது கிடையாது. நீங்க எப்போ அது மாதிரி நினைக்கிறீங்களோ அப்போ உங்களோட எல்லா பலமும் அவங்களுக்கு போயிடும், அவங்களோட எல்லா பலமும் உங்களுக்கு வந்துடும். இது கர்ம ஆராய்ச்சி நம்ம உண்மை. சோ முருகர் பேர் வச்சவங்க உங்களை ஏமாத்திருக்கலாம், வேற அடைய வச்சிருக்கலாம், இல்ல முருகர் பேர் கொண்டு உங்களுக்கு வாழ்க்கை கொடுக்கறது ஏமாத்திருக்கலாம். எது நடந்தாலும் முருகர் பாத்திரம் ஒப்படைச்சிட்டு அமைதியா இருங்க. முருகரே உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை உணர வைப்பார்.